வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷன் நடத்தும் ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் ஃபங்க்ஷன் 9th எடிஷனில் இருக்கும். ஸோ 8 வருஷமாக ரொம்ப தொடர்ந்து ரொம்ப சூப்பராக ஸோ மென்டலி சேலஞ்சர் பர்சன்ஸ், அப்புறம் குழந்தைங்க, அதே ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அண்ட் குழந்தைங்க, பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து அவங்க குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச புத்தாடைகளை அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் எடுத்து கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப்பில் ஒரு அருமையான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அருமையான டின்னர், சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியான உணவுகள், ஆடல் பாடல் கொண்டாட்டம், இந்த மாதிரி அதுபோல் கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சார்லி ஃபவுண்டேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் 9வது வருஷமா அதையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈடன் கார்டன்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சி போலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷனோட நிறுவனர் ஃபவுண்டர் மிஸ்டர் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷமாக ஜிங்கிள் மிங்கிள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா உள்ள இருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி பற்றி அவங்க 2 வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? கடவுள் கிருபையில் நல்லா இருக்கு. சூப்பர் சார். 9வது வருஷமாக சூப்பரா அருமையா அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற அளவில் நம்ம ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? 2 வார்த்தை. சார், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க ஹாப்பியா இருக்கிற பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ மேக்கிங் பீப்புள் ஹாப்பி. அவங்க ஹாப்பியா ஆகிறதுல பார்த்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளுடைய தாரக மந்திரம். அதனால தான் இவங்களை இங்க கூட்டு வரோம். இல்லைன்னா இந்த குழந்தைகள் அவங்க ஹோம்லேயே கொண்டு போய் சிம்பிளா முடிச்சுட்டு வந்துடலாமே. கண்டிப்பா. ஸோ see the jubilant mode, see the enthusiasm. இது கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ 8 வருஷம் முடிஞ்ச 9வது வருஷமா ஒரு மராத்தான் ஓட்டம். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இது நம்ம இத்தனை வருஷம் நடத்தணும்னு நினைக்கல, இவ்வளோ பெருசாகணும்னு நினைக்கல. ஒரு சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பிச்சது உங்களை மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டோட இன்னைக்கு இட் ஹஸ் க்ரூ பிகர் அண்ட் பிகர். ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் தேவைகள் கேட்குறாங்க, ஜென்யூனான ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. நம்ம முடிஞ்ச அளவு பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் ஆல் யுவர் சப்போர்ட் வெள்ளி விழா சீக்கிரமா பார்க்கலாம். அப்படி கண்டிப்பா. முதல்ல ஒரு 100 குழந்தைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு 650 குழந்தைங்க ஒரு பெருகி அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷவிதமா வாழ்த்துற விதமா இருக்கு. இந்த வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த குழந்தைகள் சந்தோஷத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் வளர்ச்சின்னு பார்க்கல, இதை வந்து ஒரு மகிழ்ச்சியின் பெருக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வார்த்தை ஜாலம் கிடையாது. உண்மையில உள்ளபடியே எங்களுக்கு நீ தான் கிறிஸ்மஸ். எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 25ஆம் தேதி இல்லை, இன்னைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ். ஸோ அதனால வந்து இது வளர்ச்சி அப்படிங்கிறத விட அவங்களுடைய தேவைகள் எல்லாராலும் நிறைவேற்ற முடியாது. பட் சம்திங் we are doing to make them happy. It should continue. கண்டிப்பா. ஸோ ஜிங்கிள் மிங்கிளுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியோட கோஆர்டினேஷன், நினா சார்லஸ் மேமா இருக்கட்டும், ஜாஸ்மின் மேமா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? ஏன்னா நம்ம சென்னை சிஸ்ல வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours 5 hours தொடர்ந்து அந்த குழந்தைங்க நின்றுட்டு இருக்கதை நான் கண்ணால பார்த்தேன். ஸோ எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் தான் 5-6 மணி நேரம் நின்றுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம யாருமே சோசியல் லைஃப்ல வந்து கால் எடுத்து வைக்கவே முடியாது, வச்சாலும் நினைக்க முடியாது. ஃபேமிலி சப்போர்ட் வந்து எனக்குன்னு இல்லை, அவங்களுக்கு இது பண்றது பிடிச்சிருக்கு. அந்த கிட்ஸோட சந்தோஷம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கு. அதனால எல்லாருடைய ஒரு கோஆர்டினேஷனோட நல்லபடியா போயிட்டு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வெள்ளி விழா காணணும், அது மட்டும் இல்லாம வைர விழா காணணும் சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப உங்க பொன்னானத்தை எனக்கு ஒதுக்குறது ரொம்ப நன்றி. வினோதுக்கு நன்றி. அரசியல் தெளிவோம் ரசிகர்கள் அனைவரும் தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்கிள் மிங்கிள் சார்லி ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய ஜிங்கிள் மிங்கிள் ஃபங்க்ஷனில் இருக்கோம். ஸோ 9th இயராக இதை சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜாய் பவன் ஹாஸ்டல்லேருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க மேம்? நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கூட்டு பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு, அப்புறம் பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்க. இந்த மாதிரி வந்து முடியாத குழந்தைகளை கூட்டு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு இடத்துல கூட்டு போய், அதாவது சென்னை சில்க்ஸில் கூட்டு போய் அவங்க எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லா ஆர்ஃபன் தான், மேக்சிமம் ஆர்ஃபன் பிள்ளைங்க தான். 2-3 செமி ஆர்ஃபனா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்தா வர்றாங்க, கிராமத்துப்புற பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்கள தான் நாங்க வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க வந்து போன வாரம் சாட்டர்டே வந்து ஒரு சார் வந்து என்ன செஞ்சாங்க, சென்னை சில்க்ஸ் எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு ஷேர் பண்ணாங்க. சிஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கடைக்கு போனதே இதுதான் முதல் தரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு விருப்பமான கலராக அந்த ட்ரெஸ்ஸு, அந்த அவுட்டிங் போனதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ உங்களை வந்து கூட்டு போன சார் பேர் சார்லஸ், டாக்டர் சார்லஸ். அவங்க தான் சார்லி ஃபவுண்டேஷன் சொல்லி இங்கே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. 9 வருஷமாக, அதாவது 8 வருஷமா தொடர்ந்து நடத்தினாங்க. இந்த வருஷம் 9வது வருஷமா ஜிங்கிள் மெங்கிள்னு சொல்ல பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் அவங்க கூட்டு போய் சென்னை சில்க்ஸில் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது. இங்கே நேரடியாக கொண்டு ஒரு அருமையான ஒரு பஃபே, நைட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஷ்ஷஸ் சேர்ந்த ஒரு சாப்பாடு, அதுபோக இங்கே இந்த அட்மாஸ்பியரில் ஒரு பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம், இந்த மாதிரி அருமையான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு புதுவிதமான அனுபவத்தை இந்த குழந்தைகள் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் ரொம்ப நினைக்கிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே பகிர்தல் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தாரு. ஏழைகளுக்கு நற்செய்தியை கொடுக்க தான் பிறந்தாரு. ஆனா குறிப்பாக இல்லாத குழந்தைகள், பின்தங்கிய குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கு இவர்கள் வழியாக கிறிஸ்துவின் நற்செய்தியை வந்து அறிவிக்கக்கூடிய கருவியாக இந்த சார்லி டெண்டர் ஹாஸ்பிட்டல் வந்து விளங்குறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ஃபவுண்டேஷன் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சார்லி ஃபவுண்டேஷன் உங்களோட கருத்தை என்ன சொல்லுவீங்க, கிறிஸ்மஸ் கருத்தா? அவங்களுக்கு எங்களுடைய ஹோம் சார்பாக அவங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல அவங்க வருஷம் தொடர்ந்து செய்யணும் நான் மனதார வாழ்த்துகிறோம். எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் வழியாக குழந்தைகள் முழுமையாக பயனடைகிறத நினைச்சு சந்தோஷமாக இருக்கிறது. இதே போல மற்றவங்களும் ஒரு பகிர்தல், ஒரு பண்பை வளர்த்துக் கொள்றதுக்கும் கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கும் ஒரு உதவியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைனால ஒரு ஷேரிங் தான், எல்லாருமே பகிர்றது தான். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சார்லி ஃபவுண்டேஷன் 9வது வருஷமாக தொடர்ச்சியாக 9th இயர், இந்த வருஷம் வந்து 9வது வருஷம், அவங்க குழந்தை, அதாவது பிளைண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், மென்டலி சேலஞ்சு பர்சனாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே முதியோர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை சென்னை சில்க்ஸில் கூட்டு போய் அவங்களே செலக்ட் பண்ண வச்சு அதை எந்த ரூபாலும் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ ரூபானாலும் அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை உடனே பில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இன்னைக்கு ஜிங்கிள் மிங்கிள்ங்கிற பேரில் ஒரு அருமையான ஒரு பாட்டு, ஆட்டம், அதுபோக அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வழங்குறது, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நிகழ்வு நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயமா பாக்குறேன். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்னால அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாரும் மாதிரி நம்மளும் நார்மலா பண்றோம், கொண்டாடுறோம் அப்படிங்கிறது, நம்ம உள்ளே இருக்காம மற்றவங்களோட சேர்ந்து நம்மளும் செய்யறோம் அப்படிங்கிறது. அவங்க போன வாரம் இந்த சென்னை சில்க்ஸ் போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ வந்து இங்க வந்திருக்கும்போது இன்னும் அதை விட ரொம்ப ஹாப்பியா ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. 1 வீக் முன்னாலே ப்ரிப்பேர் ஆகி நாங்க போறோம், ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஸோ நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகள் ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்குறாங்க சார்லி ஃபவுண்டேஷன். அதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அழகா சொன்னீங்க. ஸோ நம்மளோட மக்களா அவங்க இணைஞ்சு அந்த கொண்டாடுறாங்கிறது, இந்த மாதிரி உணர்வு கொடுக்குற சார்லி ஃபவுண்டேஷன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார்லி ஃபவுண்டேஷன் வந்து எப்பவுமே எங்க ஸ்கூலுக்கு நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களா வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விதத்தை பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில உங்களோட சேவைகள் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணணும், செய்யணும். நிறைய இதே மாதிரி நிறைய சேலஞ்சான பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. இன்னும் வர வருஷத்துல நிறைய என்ன பண்ணணும், நிறைய பீப்புள்ஸை இந்த மாதிரி கொண்டு இது பண்ணணும்னு தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.
ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆன்ஸ் ஆணையார் குளத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜிங்கிள் மிங்கிள் ஃபங்க்ஷன் 9th எடிஷன் கூட்டு வந்திருக்காங்க. வருஷம் இந்த மாதிரி அவங்க குழந்தைகளை கூட்டு போய் சென்னை சிட்டியில் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்களே எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஈவினிங்ல ஒரு அருமையான விருந்து கொடுத்து ஆடல் பாடல் கொண்டாடுறது விருந்து கொடுக்குறாங்க நம்ம சார்லி ஃபவுண்டேஷன். இதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம கிறிஸ்மஸ் வருது, அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷன் வருஷம் 8 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 9வது வருஷமாக ஜிங்கிள் மிங்கிள்ங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைகளை கூட்டு போய் சென்னை செல்ல கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு மாலை நேரத்தில் அருமையான ஒரு விருந்து கொடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச அட்மாஸ்பியர் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் VR கேம்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து போய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல சான்ஸ். எல்லாருமே இதனால சந்தோஷமா இருக்காங்க. அதாவது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டிகேப் உள்ளதான் ஒரே இடத்துல இருக்கணும். அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியா அவங்க ஃபீல் பண்ணாங்க. இந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களே டெக்கரேட் பண்ணிக்கிறது பயங்கர ஈகரா இருந்தாங்க இங்க வர. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ண முடியாது, ஒரே கூண்டுக்குள்ளதான் இருக்க முடியும். அவங்க இதை விட்டு வெளியே வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்க அந்த குழந்தைங்க கிளம்புறதுக்கு, அதாவது இங்க வர்றதுக்காண்டி கிளம்புறதே ஒரு சந்தோஷமா கிளம்புனாங்கன்னு சொல்லி. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்துல எவ்வளவு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் நீங்க பாத்தீங்க? அதாவது இதுவரை நான் உங்களோட ஃபேஸ்ல அந்த ஹாப்பினஸ் நான் பார்த்தது இல்லை. இங்க வந்து அதை பார்த்தேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்லி ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு? இது மாதிரி கொஞ்சம் எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம கிறிஸ்மஸ்ங்கிறதே ஷேரிங் தானே, நம்மளோட சந்தோஷம் மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கிறது. சோ அதை முழுமையா வந்து சார்லி ஃபவுண்டேஷன் இங்க பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பா. சோ அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு நல்ல கருத்து, ஒரு கிறிஸ்மஸ் கருத்து நீங்க என்ன சொல்வீங்க? இதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. La 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 la. ஸோ நேரிலே நம்ம கூட இப்ப இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிங்கிள் மிங்கிளோட சார்லி ஃபவுண்டேஷனோட ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பான பழகக்கூடியவர். அதாவது இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 9 வருடங்களாக தொகுத்து வழங்கக்கூடிய நம்ம அக்கா விஜய் இருக்காங்க. விஜய்க்கா வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்லி ஃபவுண்டேஷன் உங்களோட நட்பு ஒரு மிகப்பெரிய நீண்ட காலமானது, அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து நம்ம சூரியன் எஃப்எம்ல நான் இருக்கும்போதே டாக்டரோட அந்த நட்பு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான உறவுன்னு சொல்லலாம். அவங்க மனைவி, குழந்தைங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடித்தவங்க. அவங்களுக்கே என் மேல ரொம்ப பிரியம். ஸோ இந்த சார்லி ஃபவுண்டேஷனுடைய ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் மட்டும் இல்லாம சார்லி நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே நான் தொகுப்பாளராக இருப்பேன். இந்த நிகழ்ச்சி வந்து 9 வருஷமா நான் தான் வந்து நிகழ்ச்சி அதுவும் அந்த பிரியம் தான் காரணம். கண்டிப்பா, நிச்சயமா. சோ இது வந்து நம்ம சாதாரணமா ஒரு 100-150 குழந்தைகள்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏறக்குறைய 800 தாண்டியாச்சு. இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியும் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வந்து இங்க வந்த உடனே பாக்குறேன், குழந்தைங்க வந்து முதல்ல சின்ன பிள்ளைகளா இருந்தவங்க எல்லாம் வந்து நல்ல ஹைட்டா எல்லாம் பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருக்காங்க. சோ அந்த முதல்ல நம்ம பார்த்ததோட இப்ப கொஞ்சம் முதிர்ச்சியாவும் இருக்காங்க. நம்ம என்னைய கூட ஞாபகம் வச்சுட்டு குழந்தைங்க வந்து கரெக்டா பேர் கூப்பிடுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என் பேர் தெரியும். ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து கரெக்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ அது பெரிய சந்தோஷமா இருக்கு. இது நிறைய நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நான் முதல்ல உங்ககிட்டே சொன்னேன், அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர்ஸே வந்து ஆர்வமா வந்து கேட்பாங்க, எப்ப டிசம்பர் வந்துருச்சு, எப்ப நம்ம ஜிங்கிள் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானம் வந்து இன்னும் ஒரு தலைத்தோங்கி இருக்குன்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஸோ இது இன்னும் வந்து இந்த குழந்தைகளுக்கு நம்ம உதவி செய்யறது இன்னும் வளரணும்.
எல்லாரும் அந்த மனசுல நினைச்சு செய்யற மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும். அக்கா இப்போ ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷன் ஜிங்கிள் பெங்கிள் ஃபங்க்ஷன் ஏன் ஸ்பெஷல் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா குழந்தைங்க அந்த சேலஞ்சு பர்சன்ஸ் குழந்தைங்க எல்லாரையுமே அவங்களுக்கு பிடிச்ச புத்தாடைகளை நிறைய சென்னை சில்க்ஸ் இந்த வருஷம் சென்னை சில்க்ஸ்ல கூட்டு போய் அவங்களே செலக்ட் பண்ண வச்சு அதுல ஒரு பையன் எனக்கு பேட்டி கூட கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேண்ட் மட்டுமே 1500 above அண்ட் ஷர்ட் எல்லாம் சேர்த்து 3000 சம்திங் வந்துருச்சு, தெரியாம எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஜாஸ்மின் மேம் பாத்தீங்கன்னா நீங்க ரேட்டை பார்க்காதீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச தைசை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் முன்னாடியே சொன்னாங்க. அந்த பையனை கூட்டு பேட்டி எடுத்தேன். மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி ஒரு அருமையான இரவு உணவு கொடுத்து ஒரு ஆடல் பாடல் அந்த குழந்தைங்களை வந்து குதூகலிக்க விதமா, அதாவது ஒரு கொண்டாடுற விதமா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது உண்மையே கொண்டாடுறது வந்து சார்லி நீங்க வெளியே பாத்தீங்கனாலே அவங்க வந்து அந்த ஜிங்கிள் பெல் சாங்ஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி ரொம்ப தனித்துவமா ஹெல்ப் பண்றது நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தனித்துவமா சார்லி ஃபவுண்டேஷன் 9 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து இதுக்கு ஒரு தனி மனசு வேணும். முதல்ல நம்ம இதை கண்டிப்பா செய்யணுங்கிறதுல ஒரு உறுதி இருக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு அப்புறம் நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லி விட்டுறாம தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு அப்படியே அந்த குழந்தைகள் அப்படியே வராங்க. சொன்ன மாதிரி சின்ன குட்டியில இருந்து அப்படியே இன்னும் அந்த குழந்தைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஆட்டோலயோ இதுலயோ கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு அவங்க இருக்கிற இடத்துல கொடுக்கலாம். அதுதான் இப்ப எல்லாரும் பண்றாங்க. ஒருத்தருக்கு பர்த்டேனா கூட அந்த மாதிரிதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா இது அப்படி செய்யாம அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத பார்த்து பட்டு பாவாடை எடுத்துக்காங்க பசங்க. அந்த பட்டு பாவாடை எல்லாம் எடுக்கும் அந்த குழந்தைங்க முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு பூரிப்பு அது போதுங்க. அதாவது நம்ம வந்து கடவுளுக்கு டைரக்டா நம்ம எதையும் செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி நிறைவா கடவுளுக்கு போய் சேரும். ஸோ இது வந்து இன்னைக்குன்னு இல்லை, இன்னும் சார்லி ஃபவுண்டேஷன் இன்னும் அதனுடைய ஃபர்தர் அடுத்த அவங்க பொண்ணுமே அதுல ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அடுத்து செய்வாங்க. ஸோ இது வந்து அப்படியே அந்த தலைமுறை வளர்ச்சி அப்படி சர்க்கிள் போய்கிட்டே தான் இருக்கும். இது என்னைக்குமே நிக்காது. ஏன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க அன்பான மனிதர்களும் நம்ம கூடவே இருக்காங்க. அது நிச்சயமா அவங்க செய்வாங்க. கண்டிப்பாக 9 வருஷமா ஒரு மராத்தான் ஓட்டம் போல ஓடி ரொம்ப அருமையா அந்த குழந்தைகள் எல்லாம் என்ஜாய் பண்ண வச்சு இந்த மாதிரி அருமையான இதை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார்லி ஃபவுண்டேஷன். உங்க நீண்ட கால நண்பர் சார்லஸ் அண்ணா, ஜாஸ்மின் அக்கா, இப்ப நீனா, சோ இவங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதை விட்டுறவே கூடாது. எந்த விதத்துல மனசு தளரக்கூடாது. நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. 9 வருஷமா சக்சஸா பண்ணிட்டோம், இன்னும் 9000 வருஷம் தான் நம்ம சக்சஸா பண்ணுவோம். கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அந்த மனசு அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இன்னும் உருவாக்கணும். அது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. மெடிக்கல் சயின்சஸ் சார்பா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது எல்லாமே சக்சஸா கண்டிப்பா நடக்கும். நம்ம எல்லாரும் அதுக்கு பேக்ரவுண்டா இருந்து கண்டிப்பா உதவி செய்யும். கண்டிப்பா. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க. உங்க நேரம் வந்து ரொம்ப பொண்ணானது. ஏன்னா நீங்க தான் போய் அங்க ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை எனக்காண்டி ஒதுக்கி நீங்க அருமையா பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம கூட இருக்கிற விஐபி யாருன்னு பாத்தீங்கன்னா இமானுவேல் பாஸ் நம்ம கூட இருக்காங்க. பாஸும் தொடர்ந்து ஜிங்கிள் மெங்கிளுக்கு வந்து வருஷம் வந்துருவாங்க. சோ அவங்களோட பிரேயர் ரொம்ப முக்கியமானது நம்ம ஜிங்கிள் மெங்கிள்ல. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வெல்கம் பண்ணிக்கிறேன் உங்களை. அது மட்டும் இல்லாம 9வது வருஷமா ஜிங்கிள் அண்ட் மெங்கிள் சார்லி ஃபவுண்டேஷன் சார்பா ரொம்ப சூப்பரா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வையில 9th வருஷம் 9வது வருஷம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது பார்ப்பதற்கே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்கள் அநேக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நலிவுற்றவர்கள் மேல் கரிசனை ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. கடந்த 9 வருடங்களாக டாக்டர் சார்லி ஃபவுண்டேஷன் மூலமாக ஏராளமான சமுதாயத்தில் காயப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், இப்பேற்பட்ட மக்களுக்கு அவர்கள் சிரமம் எடுத்து கரிசனையோடு அன்போடு அவர்கள் செய்கிற பணியை பார்க்கும்போது வியப்பா இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அதில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியோடு கூட நான் பங்கு கொள்கிறேன். பாஸ்டர், இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களையுமே வந்து போய் ஹெல்ப் பண்ற ஒரு விதம் இருக்கு. சோ சார்லி ஃபவுண்டேஷன் ஸ்பெஷாலிட்டி யூனிக்னஸ் இந்த 8 வருஷமா இப்ப 9 வருஷமா தொடர்ந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை எல்லாரும் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான கடைக்கு கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச புத்தாடைகளை எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுத்து அருமையான ஒரு இரவு உணவு கொடுக்குறாங்க. ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வேற விதமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நிச்சயமாகவே வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. அநேகர் உதவி செய்தாலும் அவர்களை பெரிய கடைக்கு அழைத்து சென்று அவர்கள் விருப்பம் போலவே துணிகளை எடுக்குவதற்கு உதவி செய்வது என்பது, அவர்கள் விருப்பத்தை கொடுப்பது என்பது அசாத்தியமானது. இது சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாது. நம்முடைய வருமானத்திற்கு உட்பட்டு சில காரியங்களை செய்வோம். ஆனால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் தந்து அவர்கள் விரும்புகிற ஆடைகளை, அவர்கள் விரும்புகிற துணிகளை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அனுபவிப்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மாத்திரமல்ல, அவர்கள் கொடுக்கிற ஆகாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த வியப்பா இருக்குது. சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதை களி கூறுகிற விதம், சந்தோஷப்படுகிற விதம் நிச்சயமாகவே இது எல்லாரும் செய்யக்கூடியது ஒன்று அல்ல. மாறாக சார்லி ஃபவுண்டேஷன் மிக சிறப்பாக நேர்த்தியாக இதை செய்கிறதை பார்க்கும்போது மிகுந்த
மகிழ்ச்சியும் வியப்புமா இருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றாலே பாத்தீங்கன்னா வந்து ஷேரிங் அண்ட் ஹாப்பினஸ், அதாவது பகிர்தல், அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தல் மற்றவங்களை, இதுதான். ஸோ அதை சொன்னாலே எல்லாருக்குமே இதுதான் ஞாபகம் வரும். ஆப்வியஸ்லி சார்லி ஃபவுண்டேஷன் 8 வருஷமாக இந்த குழந்தைகளை அருமையா அரவணைச்சு இந்த ரெண்டையுமே ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. 9 வருஷமா பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதை காண்கிற ஒவ்வொரு நிச்சயமாகவே இந்த சார்லி ஃபவுண்டேஷனோடு கூட நீங்கள் இணைந்து இப்பேற்பட்ட மக்களை நீங்களும் சந்திப்பதற்கு உதாரணத்துவமான நன்கொடைகளை நீங்கள் வழங்கலாம். இப்பேற்பட்ட ஜனங்கள் மீது, இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஏழைகள், குருடர்கள் அல்லது பார்வையற்றவர்கள், ஊனமற்றவர்கள், அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நீங்களும் ஒரு பங்காளர்களாக மாறுவதற்கு இது மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது. நீங்கள் இவர்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் அல்லது இப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை முன்னெடுக்கலாம். ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-800 பேர் ஒரு இடத்த குழுமை வச்சு ஸோ ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இதை வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபங்க்ஷனாகவே பார்க்கிறோம். இன்னைக்கு தான் எங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் ஆக்சுவல் சொல்லணும். என்னைக்கு ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் நடக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் அனைவருக்கும், நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி மட்டும் இல்லை, இதை சுற்றி இந்த நிகழ்வு நடப்பதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய முன்னணிக்கு வராத அநேக பின்புலத்தில் இருக்காங்க, பேக்ரவுண்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு தான் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் திருவிழா. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய 500+ குழந்தைகளும் இந்த இதெல்லாம் நீங்க முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க பிக் ஸ்கிரீன்ல, அவ்வளவு தூரம் துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியாக ஒரு குதூகலத்துடன் இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணம் நீங்கள் எல்லாரும். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. La 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 la. ஸோ
ஸோ நேரிலே நம்ம கூட இப்போ இருக்கிற விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான, ஸோ அரசியல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷன் நடத்தும் ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் 9th எடிஷனுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் சரவணன் சார் இருக்காங்க. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இந்த குழந்தைங்கலாம் பார்த்து எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எக்ஸலண்டா இருக்கேன் சார். சார் உங்களை வந்து அரசியல்ல எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். மதுரையில வந்து மருத்துவர் சரவணன்லாம் தெரியாத ஆளே கிடையாது. திருநெல்வேலிக்கு நீங்க வந்திருக்கீங்க. சார்லி ஃபவுண்டேஷன் நடத்தும் ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் 9th எடிஷன், அதாவது 9வது வருஷமா தொடர்ந்து நடத்துறாங்க. சார்லி ஃபவுண்டேஷன் 10 வருஷம் ஆச்சு. ஸோ 9th எடிஷன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 650 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச புத்தாடைய சென்னை சில்க்ஸ்ல போய் அவங்களே செலக்ட் பண்ண வச்சு, அது எந்த அமௌண்ட்ல பாக்குறது கிடையாது, அவங்களே செலக்ட் பண்ண வச்சு அருமையா எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துப்பீங்க, இந்த ஒரு அருமையான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி இரவு உணவு கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ஒரு அருமையான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார்லி ஃபவுண்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி 9th எடிஷன் இது. போன வருஷமே நான் இன்வைட் பண்ணியிருந்தார். என்னோட வேலை பொழுதுல வரல. இப்ப வந்த பிறகுதான் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் இது அப்படின்னு தெரியுது. நிச்சயம் இதுக்கு வந்து ஒரு நல்ல மனது இருக்கணும். அவங்க பெற்றோருக்கு தான் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கூட நம்மளுக்கு வேணும். இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அவருக்கு வந்திருக்குன்னா நிச்சயமா அதுதான். அவரோட துறையும் மருத்துவத்துறைன்றனால அதை சேர்ந்து இருக்கிறது. வந்து பார்க்குறேன், பெனிஃபிஷியர்ஸை பார்க்குறேன். மாற்றுத்திறனாளி நிறைய குழந்தைகள் இது பண்ணுறாங்க. அதையும் ரொம்ப இனோவேட்டிவா அவரே சென்னை சில்க்ஸ் கடைக்கு கூட்டு போய் அங்கவே அவங்களுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் ஈவில் இது பண்ணக்கூடியது ரொம்ப மன நிறைவா இருக்கு எனக்கு. நானே ஒரு ட்ரஸ்ட் நடத்துறதுனால இதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு அடிஷனல் ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கு. தொடர்ந்து சேவை பண்ணணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்து. சார் நீங்க சொன்னீங்க நீங்களும் ட்ரஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி, அது நீங்களும் அந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல தொய்வடைஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சாலஸ் பண்றாப்ல, அப்ப நம்மளும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லலாமா? நிச்சயமா தொடர்ச்சியா நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல நம்ம பண்ணும்போது குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி, ஆனுவல்னு வர்ற மாதிரி இது வந்து இப்போ அப்பப்போ வர்ற மாதிரி நம்மளே ரெஜுவனேட் பண்ணிக்கிற கூடிய ஒரு சூழலை தான் நான் பார்க்குறேன். நான் மதுரையில் இருந்து ஒரு ட்ரஸ்ட்டை நான் 17 days நடத்துறதுனால நம்ம இவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து பார்க்கல இன்னும் அடிஷனலாக எனக்கு அதில் விஷயங்கள் நிறைய கிடைக்கிது. அப்போ இது ஒரு பெட்ரோல் போட்ட மாதிரி இருக்கு. உலகத்தில் இவ்வளவு நல்ல மனதோட இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களாம் இப்போ டாக்டரை பார்த்தீங்கன்னா வர பாதி பேருக்கு அட்வைஸ், நீ இதை சாப்பிடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம போகும்போது எதுவும் கொண்டு போகிறதே கிடையாது. இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைத்ததை எல்லாரோடையும் பகிர்ந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை உருவாக்கணும். அதுதான் ஒரு எங்களோட ஆசை. அதுல இருந்து நான் அவர் வந்து ஒரே லைன்ல டிராவல் ஆகிறோம். சார்லஸ் சார், ஜாஸ்மின் மேடம் தான். அதில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை மாதிரி ஒரு நல்ல தங்க மகனை இந்த மண்ணுக்கு கொடுத்துக்க அவங்க பெற்றோருக்கு என்னுடைய நன்றி. சார் இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்தை தொடர்ந்து 9 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. சார்லி ஃபவுண்டேஷனுக்கு டாக்டர் சரவணன் சாரோட அட்வைஸ் என்ன? ஒரு கிறிஸ்மஸ் கருத்துனா நீங்க என்ன சொல்றீங்க? கிறிஸ்மஸ் ஒவ்வொரு ஈவிலையும் இது பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தா இந்த 9 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஐடியா இருக்கும். அதனால நம்ம புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. என்னோட வேண்டுதல் இது வந்து தொடரணும். அவருடைய பிள்ளைகள் சார்லி ஃபவுண்டேஷன் வந்து கண்டினியூஸாக ஒரு ஹியூமனிட்டிக்கான சர்வீஸை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு வாழ்த்து தான். சூப்பர் சார். உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கும் எனக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். Thank you very much. Cristo,
ஸோ நிறைய நம்ம கூட இருக்கிற இப்போ விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட திருநெல்வேலி கோட்ட அமைப்பாளர், அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 சேர்த்து ஒரு கோட்டம், அந்த கோட்டத்தோட அமைப்பாளர் திரு சுரேஷன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜிங்கிள் அண்ட் மிங்கிளுக்கு வருஷம் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த வருஷம் வந்திருக்காங்க 9வது எடிஷன் ஜிங்கிள் அண்ட் மிங்கிள் சார்லி ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். நீங்க வருஷம் இதுக்கு தவறாம வந்துருவீங்க. ஸோ இந்த வருஷமும் 9வது வருஷமா வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்து? இது 10வது வருஷம். இது 10வது வருஷமா? எனக்கு சார்லஸ் வந்து பள்ளிப்பருவத்திலேருந்தே பழக்கம். எனக்கு ஒரு வருஷம் ஜூனியரு. மாஸ்லாம்னார்ல அவர் தந்தையாரோட இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரும்போது அப்ப இருந்தே பழக்கம். கடுமையான ஒரு உழைப்பாளி. அதுக்கப்புறம் இடத்துல கேப் விட்டு போச்சு. நம்ம டாக்டர் சித்தப்பா பிரேமச்சந்திரன் மூலமா திருப்பி அறிமுகமானாரு. ஒரு கடுமையான உழைப்பாளி. ரெண்டாவது ஒரு மனிதநேய மிக்க ஒரு தம்பி. கொரோனா நேரத்துல, கொரோனா முடிஞ்ச நேரத்துல இருந்து நான் ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த தடவை குடும்பத்தோட வந்திருக்கேன், குடும்பத்தெல்லாம் வெளியே இருக்காங்க. அவரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இவர் ஆதரவு கொடுக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்குள்ள துணிமணிகள். அதுல சிறப்பு என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைகளை அவங்கள கூட்டுட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, உணவு வாங்கி கொடுத்து, அந்த சென்னை சில்க்ஸோ ஆர்எம்கே அந்த எந்த துணி நிறுவனத்துக்கோ அந்த துணி நிறுவனத்துக்கு போய் அவங்கள செலக்ட் பண்ண வச்சுக்கூட. அதை பெரிய ஹைலைட் தான். இப்போ நம்மளாம் பார்த்தா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு அப்படி கொடுத்துருவோம். அந்த குழந்தைகளை ஒரு டூர் மாதிரி கூட்டு போய் பண்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நான் 5 வருஷம் வந்துட்டு, நான் முதல்ல வருஷம் இருக்கும்போது ஒரு 30-40 குழந்தைகள். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அரங்கம். 650 குழந்தைங்க. 650 குழந்தை. நம்ம 50-100 இருந்துச்சு, இப்போ 650 குழந்தை. இது வந்து பெரிய விஷயம். இது ஒரு பெரிய ஆலமரம் போல தலைக்கணும். அதற்கு வேண்டிய பணபலத்தையும் மனபலத்தையும் உடல் பலத்தையும் அவருக்கு ஆண்டவன் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தம்பி வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. அதாவது சொலல்வளன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் வருதுன்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அந்த குரலுக்கு பொருத்தமானவர் தம்பி சார்லஸ். சார் இப்போ அதோட சிறப்பு என்னன்னா, அவரோட மனைவி அதற்கு துணையா நின்று பண்றது, ஜாஸ்மின் மேடம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிறிஸ்மஸோட ஒரு மிகப்பெரிய தார்மீகம் பார்த்தீங்கன்னாலே ஷேரிங், அதாவது பகிர்தல் அண்ட் சந்தோஷத்தை வெளிப்படுத்தல் மற்றவங்களுக்கு, தனக்கு இல்லாமல் எல்லாருக்கும் அது பகிரணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் கழிச்சு இப்போ 10வது வருடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்க மட்டும் அந்த கிறிஸ்மஸ்ல சந்தோஷம் அடையாம இந்த மாதிரி ஒரு 650 வந்து ஆதரவற்ற குழந்தைங்க, அதே மாதிரி பார்வையற்றோர், அது மட்டும் இல்லாம அதாவது முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 650 குழந்தைங்களை சேர்த்து வச்சு அவங்களே சந்தோஷம் அடைய வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி விட்டு, ஒரு இரவு உணவு விருந்து கொடுத்து, ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார்லி ஃபவுண்டேஷனுக்கு உங்க மூலமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது நம்ம இந்த குழந்தைகள், இந்த பெரியவங்க எல்லாம் ஆதரவு அற்றோர்னு சொல்லக்கூடாது. டாக்டர் சார்லஸோட ஆதரவு பெற்றோர்னு சொல்லணும். சூப்பர். ஆதரவு பெற்றோர் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இதை வந்து சும்மா வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நீங்க ஒரு இடத்துல வீட்டுல வச்சு இந்த துணிமணி எல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு போட்டு அது வந்து தெரியாது. இதன் மூலமா அவர் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராருன்னா, என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க, அந்த மாதிரி ஆதரவு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதைத்தான் நான் பெருசா எடுத்துக்கிறேன். எனக்கு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வருது. இதே மாதிரி இங்க வர்றவங்க நிறைய பேருக்கு நம்மளும் செய்யணும்னு தோணும். என்ன வரும்? ஆமா, மறைமுகமா அது வந்து மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு தூண்டுறதோட வேலையை அவர் குடும்பத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க. மிக ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். கண்டிப்பா உங்க நேரத்தை ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்ற
குற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.